ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி சவுச்சவு காய் தான் சீவி கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுக்கு சவுச்சவு நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவி வெட்டி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிக்கிட்டு பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட்டு வைக்கிறதுக்கு இந்த அரைச்சிக்கலாம். இது தேங்காய், சோம்பு, சீரகம் இது 3 மட்டும்தான் அரைச்சிட்டு காயை தாளித்து விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த பாசிப்பருப்பு, சொரக்காய், இது சவுச்சவு காய் உள்ளே போட்டிருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த தக்காளி, அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். கூட்டு ரெடி ஆகிரும், அவ்வளோதான். நம்ம 2 விசில் விட்டால் போதும். நீங்கள் சவுச்சவு காயில் எந்த டிஷ்ஷு வேணாலும் செய்யலாம். சாம்பார், பொரியல், கூட்டு எது வேணாலும் செய்யலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் அதே விவசாயம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் அப்போலாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ செல்லு கிடையாது. அதனால் அதில் இருக்க மருத்துவ குணம்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ அடித்து பாருங்கள், அதில் நிறையா நன்மைகள் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு விசில் விட்டா 2 விசில் 3 விசில் கூட்டு தானே. இதை நீங்கள் சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பொரியல் வச்சா சைட் டிஷ் வச்சுக்கலாம். இது கூட்டுனால நீங்கள் நல்லா 2 விசில் 3 விசில் கூட விட்டிங்கன்னா நல்லா கூட்டு இது ஆயிடும். நல்லா குழன்னு வந்துடும். அப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 விசில் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸு, சவுச்சவு காய் பாசிப்பயிறு வெந்துருச்சு. மசாலா அரைச்சி ஊற்றி இது கடுகு போட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா கூட்டு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுச்சவு காய் பாசிப்பருப்பு கூட்டு வச்சது கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் பாசிப்பருப்பு, சவுச்சவு காய், இது துவரம் பருப்பு வேகுது. கடைஞ்சி தாளித்தா வேலை முடிஞ்சிச்சு. சாப்பாடு, தயிர், ரசம். நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சவுச்சவு காயில் நீங்கள் நிறையா கூட்டு, பொரியல் எல்லாமே பண்ணலாம். எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தானது. நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ வைத்தாரோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ, வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.